புதுக்கோட்டை ராஜகோபாலபுரத்தில் டாஸ்மாக் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுவாமிநாதன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுவாமிநாதன், கூடுதல் விவரங்கள். வணக்கம் கற்பகம். புதுக்கோட்டை மாவட்டம் ராஜகோபாலபுரம் அருகே புதிய டாஸ்மாக் கடை மற்றும் பார் திறப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வர்றாங்க. அதாவது புதுக்கோட்டை ராஜகோபாலம் ரயில்வே ஸ்டேஷன் சாலை பகுதியில் உள்ள கல்லூரி மற்றும் பள்ளிகள் ஆகியவை இருக்கும் பகுதியில் புதிதாக அரசு டாஸ்மாக் கடை மற்றும் பார் திறப்பதற்கு ஜரூராக பணிகள் நடைபெற்று வருகிறது. இது தொடர்பாக கடந்த ஒரு மாதமாக இந்த பகுதியில் உள்ள டாஸ்மாக் கடையை திறக்கக்கூடாது என்றும் பொதுமக்கள் உடனடியாக அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் மற்றும் அதிகாரியிடம் மனு அளித்தனர். மேலும் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு மாவட்ட ஆட்சியரிடம் சந்தித்து மனு அளித்ததாகவும் கூறப்படுகிறது. இதனால எந்த பயனும் இல்லாத டாஸ்மாக் மற்றும் பார் திறப்பதற்கு உண்டான நடவடிக்கைகள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் இது குறித்து புதுக்கோட்டை மதுரை புறவழிச்சாலையில் ராஜகோபாலபுரம் பகுதியில் ரயில்வே ஸ்டேஷன் அருகே சாலையில் நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக நடைபெற்ற இந்த போராட்டமானது தற்போது நடைபெற்று வருகிறது. இங்கு மதுபான கடை மற்றும் பார் ஆகியவை திறக்க மாட்டோம் என்று அரசு அதிகாரிகள் உறுதியளித்து எழுதி கொடுத்தால் மட்டுமே நாங்கள் சாலை மறியல் போராட்டத்தை கைவிட்டு செய்வோம் என்றும் அதுவரை சமரச பேச்சுவார்த்தைக்கு நடத்திய அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் இந்த பொதுமக்கள் தெரிவித்தனர். இதன் தொடர்ந்து பேச்சுவார்த்தையானது நடைபெற்று வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் இதுவரை மாவட்ட ஆட்சியரோ இல்ல சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகளோ இது குறித்து பேச்சுவார்த்தைக்கு வராததால் சாலை மறியல் போராட்டமானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஒரு மணி நேரத்துக்கு மேலாக நடைபெற்று வரும் இந்த சாலை மறியல் போராட்டத்தால் இந்த பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் அதிகாரிகள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டால் மட்டுமே நாங்கள் சாலை மறியல் போராட்டத்தை கைவிட்டு செல்வோம். எங்களுக்கு டாஸ்மாக் பார் மற்றும் டாஸ்மாக் கடை திறக்க மாட்டோம் என்று எழுதி கொடுத்தால் மட்டுமே இந்த சாலை மறியல் போராட்டத்தை கைவிடுவோம் என்று சொல்லிடுறாங்க. உங்கள் விவரங்களுக்கு நன்றி சாமிநாதன்.